ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் ஜாப் கிடைச்சது வந்து என்னோட க்ளோஸ் ஃபேமிலிக்கு மட்டும்தான் சொன்னேன். ஸோ அப்படியே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சொல்லிட்டு எனக்கு மேரேஜ் ஆகி வந்து ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. அப்போ ஒன் ஆஃப் அந்த ரிலேட்டிவ் வந்து எனக்கு கால் பண்ணி விஷ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. பண்ணும்போது எடுத்த உடனே வந்து ஹலோ இன்ஜினியரே வாழ்த்துக்கள் அப்படின்னாங்க. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் படிச்சு முடிச்சதுலேருந்து நம்ம ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கும்போது இன்ஜினியர் தான் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன் பிரைவேட் செக்டர்ல. கடைசியாக உனக்கு கெரியர் க்ரோத் வேணும் அப்படிங்கறனால தான் ஜாபை குவிட் பண்ணிட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் தான் நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஸோ அவர் ஹலோ இன்ஜினியர்னு சொல்லி நம்மளை வாழ்த்தும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவ்வளோ நாளாக நம்ம இன்ஜினியர் தானே, இத்தனை வருஷம் 13 இயர்ஸ்ல நிறைய டைம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன், நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல மீட் பண்றோம். அப்பெல்லாம் வந்து அந்த பத்தியோ நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கேன், என்ன மாதிரி ஒர்க் நேச்சர், இதை பத்தி எதையுமே அவங்க டிஸ்கஸே பண்ணதில்லை. டக்குன்னு வேலை கிடைச்ச அந்த மூமெண்ட் மட்டும் தான் இன்ஜினியரிங்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு, ஜென்ரலா கூட சொல்லியிருக்கலாம். ஸோ நம்ம இவ்வளோ நாளே இன்ஜினியர் தானே. ஸோ இது என்ன நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் உங்ககிட்ட இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு தான் தோணுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.